ஹாய் எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கத்தருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க கத்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க எப்பயுமே, ஓகேவா? நான் முன்னாடியே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நீங்க கத்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தாதான் உங்களால உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியும். ஆண்டவர் நான் படுத்திருக்கும் போது சொன்ன வார்த்தை, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. சோ நீங்க மலையின் மேல இருக்கிற பட்டணம் மாதிரி நீங்க எவ்வளவு நாள் தான் மறைஞ்சிருப்பீங்க, மறைஞ்சிருக்க மாட்டீங்க. சோ உங்களை அவர் வெளியே கொண்டு வருவார். கூடிய விரைவில் கூடிய விரைவில் அவர் உங்களை வெளியே கொண்டு வந்துதான் அவர், சரியா? ஓகேவா? நீங்க எதற்காகவும் கவலைப்படாதீங்க, எதற்காகவும் பயப்படாதீங்க. உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக சொன்ன ஆவியானவர் இந்த நேரத்துல கூட உங்க இருதயம் எதை குறிச்சோ பயந்துக்கு இருந்துச்சுன்னா, எதை குறிச்சோ கலக்கம் அடைந்து கொண்டு இருந்துச்சுன்னா, இந்த நேரத்துல அவர் சொல்ற வார்த்தை, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. சரியா? நீங்க பயப்படக்கூடாது, நீங்க கலங்கக்கூடாது. ஏன்னா நீங்க யாரு? நீங்க ஒரு நீதிமான். நீங்க நீதிமானா இருக்கிறதுனால நீங்க சிங்கத்தை போல தைரியமாக தான் இருக்கணுமே தவிர ஒரு நாளும் முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. நீங்க கலப்பையில கைய வச்சுட்டீங்க, திரும்பி பார்க்க கூடாது. ஒரு விஷயம் ஆவியானவர் உங்களை வற்புறுத்தினார்னா, இதை செய்யன்னு சொல்லி வற்புறுத்தினார்னா, நீங்க எதுவுமே பேசணும், நீங்க எதுவுமே பேசணும். அந்த விஷயத்த அப்படியே செஞ்சு முடிக்கணும். அதை அப்படியே செஞ்சு முடிக்கணும். உங்க சில காரியங்கள் இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா ஆபிரகாம அவர் அழைக்கும் போது போகிற இடம் இன்னது என்று தெரியாமல் அவன் கிளம்பி போனான். சோ அதே மாதிரிதான் அவர் உங்களை அழைச்சிருக்காருன்னா, அவர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்காருன்னா, அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் சொல்றேன், ஓகேவா? சோ ஒரு சின்ன பெயர் பண்ணிட்டு செய்தியின் வேலைக்குள்ளாக கடந்து செல்லும், ஓகேவா? ஏசப்பா சூத்திராண்டவரே, இந்த நல்ல நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. ஏசப்பா இந்த நல்ல நேரத்துல கூட ஏசப்பா எங்களை பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க பெஸ்ட் பண்ணி கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவர் நீங்களே இதை மறைச்சு நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. தாசனாகி என்னை மறைத்து நீங்க வரங்களுக்கு வெளிப்படுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மூலமாக ஜனங்கள் இருதயம் கலங்கி இருந்தாலும் பரவாயில்லை, பயந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தை அவங்களுக்கு நேராக கடந்து செல்லணும் ஆண்டவரே. இந்த வார்த்தை அவங்க நேராக அவர் உள்ளத்தில் கடந்து சென்று அவங்களை தொட்டு அதை சுகமாக்கணும் ஆண்டவரே. அந்த ஸ்திரீ எப்படி உங்களை தொட்ட போது அந்த ஸ்திரீ எப்படி சுஸ்தமானாலோ அதே போல இந்த வார்த்தை ஜனங்களை தொடும்போது இந்த வார்த்தையின் மூலமாக ஜனங்கள் சுகம் உண்டாகணும் ஆண்டவரே. பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் அடையணும் ஆண்டவரே. பிசினஸ்ல விழுந்து போயிருந்த அந்த விழுந்து போனதுல இருந்து எழுந்து நிக்கிறதுக்கு ஒரு ஆற்றலையும் ஒரு உத்வேகத்தையும் நீங்க தாங்க ஆண்டவரே. பிசாசு எத்தனை சித்து வேலைகள் செய்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. இந்த நேரத்துல உங்களை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த நேரத்துல கூட எத்தனை பேர் தலை குனிந்து இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவரும் அந்தந்த குடும்பங்களை பெயர் பெயரா ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ரட்சிங்க ஆண்டவரே. இதோ இருக்கிற ஜனங்கள் இதோ பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த ஜனங்கள் எல்லோரும் அந்த வெளிச்சத்துக்கு நேராக கடந்து வரணும் ஆண்டவரே. அந்த வெளிச்சத்துக்கு நேராக கடந்து வரணும். அவங்க வீட்டுல பிரகாசம் அடையணும் ஆண்டவரே. பிரகாசம் உள்ள மனக்கண்களை திறங்க ஆண்டவரே. இதே உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட உச்சிதமான கோதுமையினால எங்களை திருப்தியாக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களுடைய பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட எங்களுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியணும் ஆண்டவரே. நெய்யாய் பொழிய ஆண்டவரே. நெய்யினா பிராஸ்பரிட்டியை குறிக்குது. சோ நாங்க நடக்கிற பாதையை ஃபுல்லா, நாங்க கால் வைக்கிற இடத்தை ஃபுல்லா எங்களுக்கு சுதந்திரமாய் தருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட எல்லா பகுதிகளையும் எங்களுக்கு சுதந்திரமா தாங்க ஆண்டவரே. பாதைகள் இல்லாத இடத்துல பாதைகளை உருவாக்கி தாங்க ஆண்டவரே. நீதிமானின் பாதை ராஜபாதைன்னு சொன்னீங்க. நீதிமானின் பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. நாங்க இருட்டிலே நடக்க மாட்டோம் ஆண்டவரே. என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தார் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். சோ நீங்க இருளில் இருக்கீங்கன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருப்பார். கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருப்பார். அவர் உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக கட்டளையிட்டிருக்கார்.
அவர் ஜாதிகளுக்கு ஒளியாக கட்டளையிட்டு இருக்கிறாரு. சோ நீ எதை குறிச்சும் கவலைப்படாது. அவர் ஆண்டவர் உன் கூட இருக்காரு, கர்த்தர் உன் கூட இருக்காரு. அப்ப உன் கரத்தை பிடிச்சிட்டாரு. இந்த நேரத்துல நீ 2 கரத்தை தூக்கும் போது, இந்த நேரத்துல நீ 2 கரத்தை தூக்கி நிற்கும் போது, ஒரு குழந்தை 2 கரத்தை தூக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு மேல என்னால முடியாது ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால முடியாது, நீங்க என்னை தூக்கிட்டு போங்க, நீங்க என்னை தூக்கிட்டு போங்க. அதுக்கு அடையாளமாகத்தான் ஒரு குழந்தை ஒரு அப்பா கிட்ட வந்து அந்த 2 கரத்தையும் தூக்கி காட்டும். அதே போல இந்த நேரத்துல நீங்க அந்த கரங்களை தூக்குறீங்கன்னா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்க கரங்களை தூக்குறீங்கன்னா, இந்த நேரத்துல அப்பா என்ன பண்ணுவாருன்னா உங்களை தூக்கிட்டு போவாரு. நீங்க கடந்து போற சுச்சுவேஷன்ல இருந்து, நீங்க கஷ்டமான போற சுச்சுவேஷன்ல இருந்து அப்பா உங்களை தூக்கிட்டு போக வல்லவரா இருக்கிறாரு. நான் சொல்றேன், ஏசப்பா சூத்திராண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க, பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்துல சுகத்தை தாங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் இப்போ வியாதியோட கேட்டுக்கிட்டு இருக்கலாம் ஆண்டவரே, சுகம் இல்லாம கேட்டு இருக்கலாம் ஆண்டவரே, கடன் பிரச்சனையின் மத்தியில கேட்டு இருக்கலாம் ஆண்டவரே, ஒரு பலவீனத்தின் மத்தியில கேட்டு இருக்கலாம் ஆண்டவரே. இந்த நேரத்துல இந்த வார்த்தைகள் அவங்கள ஃபுல்லா போய் ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும் ஆண்டவரே, ஒரு உத்வேகத்தை தரணும் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க உள்ளத்துக்குள்ள வேலை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்துல கூட ஆண்டவர் சொல்றது பிரேயர் பண்ணி கேட்கும் போது ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்தினாரு. அதை நான் பிரேயர்லயே சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, ஆனா இதை கொஞ்சம் எடுத்து பேசணும், நானு அந்த வார்த்தையை கொஞ்சம் எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர்ல சொல்லாம இப்ப அவங்ககிட்ட சொல்ல போறேன் இந்த வார்த்தையை. அவர் சொல்லவா, அவர் வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை திரும்பவும் எடுத்து கட்டுவார். சோ இந்த நேரத்துல கூட நீங்க விழுந்து போயிட்டீங்கன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை அவர் திரும்பி எடுத்து கட்டுவாராங்க. சோ நீங்க விழுந்து போனாலும் பரவாயில்ல. உங்க பிசினஸ்ல இந்த நேரத்துல கூட நீங்க உங்க பிசினஸ்ல விழுந்து போயிருக்கீங்களா? நீங்க உங்க குடும்பத்துல சண்டையின் மத்தியில நீங்க விழுந்து போயிருக்கீங்களா? இல்ல நீங்க வேலை செய்யற இடங்கள்ல நீங்க விழுந்து போயிருக்கீங்களா? இல்ல நீங்க பொருளாதாரத்துல விழுந்து போயிருக்கீங்களா? இல்ல ஜனங்கள் மத்தியில சுகத்துல நீங்க விழுந்து போயிருக்கீங்களா? இல்ல ஜனங்கள் மத்தியில உங்க பெயர்ல இருக்க நற்பெயர்ல நீங்க விழுந்து போயிருக்கீங்களா? உங்களுக்காக அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவாரு. இறங்கி வந்து உங்களுக்காக அவர் வேலை செய்ய ஆரம்பிப்பாரு. இந்த நேரத்துல கூட அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் எடுத்து கட்ட அவர் வல்லவரா இருக்கிறாரு. ஏன் தாவீது கூடாரத்தை அவர் எடுத்து கட்டணும்? ஏன் எடுத்து கட்டணும்? அவரு தாவீது கூடாரத்தை அவர் எதுக்குங்க எடுத்து கட்டணும்? எதனாலனா தாவீது கூட அவர் பண்ணுன உடன்படிக்கை அப்படிப்பட்ட உடன்படிக்கை. அது வந்து ஒரு மாறாத உடன்படிக்கை. 2 விஷயம், ஒண்ணு ப்ராமிஸ், ஒண்ணு கவனன்ட். மனுஷன் உங்ககிட்ட பண்றது ப்ராமிஸ், ஆண்டவர் கூட பண்றது கவனன்ட். ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அது கவனன்டா தான் இருக்கு. உன் சுக சீக்கிரத்தில் தீர்க்கும் சொன்னார்ல, அது கவனன்ட். நீ பயந்த காரியம் உனக்கு அற்புதத்தில் முடியும் சொன்னார்ல, அது கவனன்ட். நான் உன்னை மறக்கவில்லைன்னு சொன்னார்ல, அது கவனன்ட். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருப்பதுன்னு சொன்னார்ல, அது கவனன்ட். சோ எல்லாமே கவனன்ட் தான். அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிராமிஸ் கிடையாது, அது கவனன்ட். கவனன்ட்ன்றது என்றைக்குமே மாறாது, என்னைக்குமே மாறாத ஒண்ணு கவனன்ட். பிராமிஸ்ன்றது இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு மாறுறது பிராமிஸ். ஆனா கவனன்ட்ன்றது உடன்படிக்கைன்றது என்னைக்குமே மாறாது, என்னைக்குமே மாறாது. உங்க லைஃப்ல அது அப்படியே சஸ்டெயின் ஆகிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். நீங்க தோத்து போய் விழுந்திருக்கலாம், நீங்க விழுந்திருக்கலாம். நீங்க சொல்லப்ப நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் திரும்ப எழுந்திருப்பான். அது என்னங்க 7 முறை விழுந்தா அப்ப 8 முறை விழுந்தா அப்ப எந்திரிக்க மாட்டானா? அப்படி எல்லாம் இல்ல. 7னா பரிபூரணத்தை குறிக்குது, பரிபூரணமா இருக்குது. பரிபூரணம் 7னா பரிபூரணம். சோ நீதிமான் வந்து இப்ப நீதிமான்தால நான் நீதிமானா? ஆமாங்க, நீங்க நீதிமான். அவர் ரத்தத்தினால நீங்க இயேசுதான் ஆண்டவன் சொல்லி நீங்க ஏத்துக்கிட்டீங்களே, அப்ப நீங்க நீதிமான் ஆயிட்டீங்க. சோ அறிவுனால நீங்க நீதிமானா இருக்கீங்க, உணர்வுனால நீங்க நீதிமானா இருக்கீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க அறிவுலையும் நீதிமான் ஆக போறீங்க. அறிவுல நீதிமான் ஆயிட்டீங்கன்னா நீங்க 7 முறை இல்ல, 7 முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்து நிற்பீங்க. நீங்க 7 முறை விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு நிற்பீங்க. சோ இப்ப என்ன சொல்ல போறேன்னா, நீங்க பரிபூரணமா என் லைஃபே முடிஞ்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு,
இதுக்கு மேல வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இதுக்கு மேல வாழ்ந்து நான் என்ன பிரயோஜனம், இதுக்கு மேல வாழ்ந்து நான் எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு நீங்க இந்த நேரத்துல நீங்க பேசி கொண்டிருக்கீங்களா? அப்படி நீங்க இந்த நேரத்துல நீங்க சூழ்ந்து போயிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இந்த நேரத்துல சொல்றாரு, நீதிமானி 7 முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்து நிற்பான். சோ அவரு தாவீது கூட அந்த கவனம் பண்ணியிருக்காருங்க. மாறாத உடன்படிக்கை அவன் மேல இருக்கு, நித்திய உடன்படிக்கை அவன் மேல இருக்கு. சோ அதனால தாவீதின் விழுந்து போன கூடாரங்களை அவர் திரும்ப எடுத்து கட்டுவார். சோ இந்த நேரத்திலையும் ஜனங்கள் உனக்கு விரோதமாக பல திட்டங்களை தீட்டிருக்கலாம், பல திட்டங்கள் போட்டிருக்கலாம், பல எண்ணங்கள் பல திட்டங்கள் போட்டிருக்கலாம். ஆனா அந்த திட்டங்களை எல்லாமே முறியடிச்சுட்டு எல்லாத்தையும் முறியடிப்பாரு. சத்துருக்களுக்கு பின்னாடி இருந்து அவர் வேலை செய்வாருங்க. இந்த வரப்போற நாட்கள்ல இந்த இன்னும் என்ன இன்னும் 2026 வந்து இன்னும் 2 மாசமா 3 மாசமா இருக்குல்ல. இந்த 3 மாசத்துல உன் சத்துருக்களுக்கு பின்னாடி இருந்து உன் சத்துருக்கள் சதி திட்டங்களை அவர் முறியடிப்பார். உனக்கு விரோதமாக சதி திட்டங்கள் எத்தனையோ திட்டங்களை அவர்கள் தீட்டலாம். ஆனால் அந்த திட்டங்களில் இருந்து உன்னை அப்படியே மேல கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு. அவன் சதி திட்டம் தீட்டிக்கிட்டே இருப்பான், நீ மேல போய்கிட்டே இருப்ப. அவன் சதி திட்டம் தீட்டுனா கீழே போவான். நீ வந்து அவர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுவ, நீ மேல போய்கிட்டே இருப்ப. அவை தீட்டுவான், நீ மேல போவ. அவன் உன்னை தீர்த்துருவேன்னு சொல்லுவான், அப்ப அதையும் பார்த்துருவேன்னு சொல்லுவாரு. சோ இந்த நேரத்துல கூடதான், இந்த நேரத்துல கூட சத்ரு மனிதர்கள் உனக்கு விரோதமாக வேலை செய்தால் ஆண்டவர் உனக்கு பதிலாக வந்து நிற்பார். எத்தனையோ மனிதர்கள் உன்னை தள்ளி விட்டு இருக்கலாம், எத்தனையோ மனிதர்கள் வந்து உன்னை தள்ளி இருக்கலாம். இத வேணாண்டா, நீ இதுக்கு ஒத்து வரமாட்ட, இதுக்கு ஒத்து வரமாட்ட அப்படின்னு சொல்லி தள்ளி இருக்கலாம் உனைய. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரும் உன்னைய தள்ளி விடுறாரு. மனிதர்கள் உன்னை இந்த உலகத்துல இருந்து, இந்த வீட்டுல இருந்து, உன்னைய வேலை செய்யற இடங்கள்ல இருந்து, நீ இருக்கிற ஸ்தாபனத்துல இருந்து உன்னைய தள்ளி விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நேரத்திலயும் உன்னை தள்ளி விடுறாரு. அவங்கள மாதிரி கிடையாது. அவர் வந்து உன்னைய தள்ளி விடுற விதம், அவருடைய சமூகத்துல உன்னை தள்ளி விடுறாரு, அவருடைய சமூகத்துல தள்ளி விடுறாரு. சோ எத்தனையோ மனிதர்கள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்துலதான் உறவாட முடியும். உறவாடுதல் மட்டுமே உங்களை மேல மேல கொண்டு போய்கிட்டே இருக்கும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்துடுவாய். அதான் ஜெபம். ஜெபம் மூலமா தான் உறவாட முடியும். சோ ஒரு தீப்பெட்டியில தீக்குச்சி இருக்கு. சோ ஒண்ணுமே ஆகாது, அதுவாவே பத்திக்குமா? பத்திக்காது. எடுத்து அந்த தீக்குச்சி உரசும் போதுதான் தீப்பத்தி எரியும். சோ அதே மாதிரிதான் இந்த நேரத்துல கூட நீ தீக்குச்சியா இருக்கலாம், அவர் தீப்பெட்டியா இருக்கலாம். நீ எடுத்து நீ அவர் கூட உரசும் போதுதான், உறவாடும் போதுதான், அவர் கூட நீ கையேற் பண்ணும் போதுதான் நீ பற்றி எரிய முடியும். அவருடைய நேச வைராக்கிய அக்கினி உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ தீப்பத்தி எரிவ. உனக்குள்ள ஒரு பயிர் அப்படியே உள்ள இருந்து வெளியே வரும். சோ கையன்றது என்னன்னா உரசுறது. அவரை நீங்க உரசிக்கிட்டே இருக்க அப்படியே இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆச்சுட்டே இருப்பீங்க. அப்படியே வளர்ந்து போவீங்க. சத்துருக்கள் உங்களை பார்த்து சொல்லலாம், உன்னை நான் தீர்த்துருவேன்னு சொல்லலாம். ஆனா அப்ப உனக்கு பதிலா வந்து நிற்பாரு. நீ அவர் கூட உரசி நிற்கும் போது அவர் உனக்கு பதிலா வந்து நிற்பாரு பாரு. அதையும் பார்த்துவோம்டா, முடிஞ்சா தொட்டு பாருடா என் பிள்ளடா அப்படின்னு சொல்லி நிற்பாரு. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொன்ன ஆண்டவர். இந்த நேரத்துல கூட உன்னை யாருனாலையும் தொட முடியாது, உங்களை யாருனாலையும் தொட முடியாது. விரோதமா திட்டம் தீட்டலாம், விரோதமா 1000 திட்டம் தீட்டலாம், விரோதமா 1000 யோசனை பண்ணலாம். ஆனா முடிவுல உன் காரியம் ஜெயமாக இருக்கும், உன்னோட காரியம் தான் ஜெயமாக இருக்கும். சோ எத்தனையோ திட்டங்கள் தீட்டலாங்க நம்மளுக்கு விரோதமாக, ஆனா உன் காரியம் ஜெயமாக இருக்கும் நான் சொல்றேன் என்று சொல்லி இந்த இரவு நேரத்துல உங்களை வெல்கம் பண்றேன். என்னுடைய பெயர் நவீன். இந்த சர்வீஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். சோ இப்போ நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இவ்வளவு நேரம் வார்த்தை தான் கொண்டு வந்தேன், அது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பூஸ்டப் ஆகுறதுக்காக. இப்ப நான் வார்த்தைக்கு நேராக கடந்து வரேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். சோ இதுல என்ன பண்றாங்கன்னா, நான் சிம்பிளா முடிக்க விரும்புறேன், ரொம்ப அதிகமா இருக்க விரும்புறேன், ரொம்ப சிம்பிளா இந்த மாற்றம் முடிச்சு.
ஆதியாகமம் 26 20 இதுல என்ன நடக்குதுன்னா, ஈசாக்கு வந்து அவங்க வேலையாட்களை வந்து கூப்பிட்டு துறவு தோன்றான். துறவு தோண்டும் போது துறவு தோண்டினாதான் ஜீவ ஊற்று புறப்படும். இப்ப ஒரு கிணறு நீங்க தோன்றீங்க, தோண்டதான் தண்ணி வரும் வெளியே. அதே போலதான் நீங்க அவன் வந்து என்ன பண்றான்னா துறவு தோன்றான் தண்ணி ஜீவ ஊற்று மாதிரி வருது. சோ துறவு தோன்றுதல் என்பது உறவாடுதல். ஆவியானவர் கூட நீங்க உறவாடுதல், அதாவது உறவாடுறீங்க. நீங்க தோண்ட உறவாடுறீங்க. எப்படி ஜீவ ஊற்று வெளிப்படும்? நீங்க பேச நன்மையானதை பேச நீங்க நன்மையானதை பேச வாய்தான் ஜீவ ஊற்றுக்கு ஒரு வழியா இருக்கு. கேட்வே, வாயின்றது ஒரு கேட்வே. ஜீவ ஊற்றுக்கான கேட்வே வாயி. உங்களோட வாயி ஜீவ ஊற்றுக்கான ஒரு கேட்வே. சரியா? அப்படி வந்து ஜீவ ஊற்று வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில என்ன ஆகும், என்ன நடக்கும்? நம்ம ஜீவ ஊற்று வந்துச்சுன்னா நீங்க இருக்கிற இடத்துலயே நீங்க பழுகுவீங்க. அதாவது பழுகுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை உருவாக்குவார். சோ அதுக்கு பேரு மெகபோத். கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு இடத்தை உருவாக்குவாரு. நீங்க இருக்கிற இடத்துலயே பழுகுவீங்க. சோ இது வந்து பிசாசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம், பழுகிறது. ஜனங்கள் பழகிட்டாங்கன்னா ஆண்டவரை இன்னும் மகிமைப்படுத்துவாங்களே. ஆண்டவர் இந்த ஜனங்கள் மூலமா இன்னும் நிறைய மகிமைக்குள்ள போவாங்களே. எனக்கு ஆண்டவர் வந்து மகிமை அடைஞ்சா பிடிக்காதே. சோ நம்ம தான் அந்த இடத்துல இருக்கணும் ஆசைப்பட்டோம். எப்படி அவர் வந்து ஜனங்களை வந்து பழுக வைக்கிறாரு, அவர் பெருக வைக்கிறாரு, பிடிக்காதுல பிசாசுக்கு. சோ அதுதான், அதுக்கு பிசாசு கையில எடுக்கிற ஒரு வெப்பன் என்னதுன்னா வாக்குவாதம். இந்த நேரத்துல கூட நிறைய ஜனங்கள்கிட்ட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்ககிட்டயே சொல்றேன், நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணுவீங்க. இந்த நேரத்துல இருந்து ஒரு முடிவு எடுங்க. சோ எதுனால நான் வாக்குவாதம் நான் இப்ப சொல்ல வரேன் அப்படின்னா, ஈசாக்கு துறவு தோண்ட போது அங்க இருக்க நிறைய வேலையாட்கள் வந்து வாக்குவாதத்துக்கு வந்தார்கள். ஃபர்ஸ்ட் துறவு தோன்றான், வாக்குவாதம் வருது. அதுக்கு பேர் வைக்கிறான் ஃபர்ஸ்ட் துறவு தோண்டி அங்க ஒரு வாக்குவாதம் வருது. ஏசேக்குன்னு பேர் வைக்கிறான். வாக்குவாதம் வந்தனால அந்த துறவை விட்டுட்டு போயிடும், அது ஜீவ ஊற்றை விட்டுட்டு போயிடுறான். செகண்ட் துறவு தோண்ட போறாங்க, சிறவு தோன்றாங்க, ஜீவ ஊற்று வருது. அங்கேயும் வாக்குவாதத்துக்கு வராங்க. அந்த வாக்குவாதத்துக்கு வந்தவங்களும் அந்த துறவு விட்டுறாங்க, சித்துனான்னு பேர் வச்சுட்டு அங்கேயும் போயிடுறாங்க. மூணாவதா ஒரு துறவு தோன்றாங்க, அந்த வாக்குவாதத்துக்கு வரல. இப்ப இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க, அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 26 20 இருந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷமும் படிச்சு பாருங்க. ஓகேவா? 25 வரையும் படிச்சு பாருங்க. சோ இங்க என்ன சொல்ற வராருன்னா, வாக்குவாதத்திற்கும் இந்த ஜீவ ஊற்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. வாக்குவாதம் விவாதம் எழும்பும் முன்னே அதை விட்டு விடுங்கன்னு சொன்னார் ஆவியானவரு. சோ பிசாசு என்ன எடுக்கிறான் கையில? ஆவியானவர் எது வேணான்னு சொல்றாரோ அது வந்து பிசாசு வேணும்னு சொல்லுவான். ஆவியானவர் இது வேணான்னு சொல்லுவாரு, பிசாசு அதுதான் வேணும்னு சொல்லுவான். சோ ஒண்ணுக்கு ஆப்போசிட். உலகம் தான் அங்க இருங்க. உலகம் ஒண்ணு வந்து இது கரெக்ட்னு சொல்லிச்சுன்னா பைபிள் வந்து அது என்ன தப்புன்னு சொல்லும். பைபிள் ஒண்ணு கரெக்ட்னு சொல்லிச்சுன்னா உலகம் தப்புன்னு சொல்லும். சோ அதுதான் மீனிங். சோ வாக்குவாதம் எழும்பும் முன்னே அதை விட்டு விடுங்கள், விவாதம் எழும்பும் முன்னே அதை விட்டு விடுங்கள். சரியா? சோ இந்த நேரத்துல கூட ஆவியானவர் சொல்றாரு, சோ வாக்குவாதத்திற்கும் உன்னிடத்தில் இருக்கும் ஜீவ ஊற்றிற்கும் ஒரு தொடர்பு உண்டு. சோ வாக்குவாதம் பண்ணாத. வாக்குவாதம் பண்ணனா ஜீவ ஊற்றை இழந்துட்டேன்னா நீ பழுகி பெருக மாட்ட. சோ உனக்கான ஒரு இடத்தை நீ இழந்து போயிருவ. சோ நீ வாக்குவாதம் பண்ணனா உனக்கான கர்த்தர் ஒரு இடத்தை வச்சிருப்பார்ல, அந்த இடத்தை நீ இழந்து போயிருவ. சோ இந்த நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, நீ வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வாக்குவாதம் பண்றது அவருக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம், வாக்குவாதம் பண்றது. சோ அவங்க பேசுறாங்களா, வாக்குவாதத்துக்கு வராங்களா, நீ விட்டு உனக்கு உன்னோட ஜீவ ஊற்று முக்கியம். அவங்க வந்து உனக்கு எதிரா வந்து வாக்குவாதம் பண்றாங்களா, நீ பண்றது தப்பு, நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்றாங்களா, நீ விட்டு நீ வாக்குவாதம் பண்ணாத. ஏன்னா உன்னுடைய ஜீவ ஊற்று உனக்கு முக்கியம். பிசாசு அதை கெடுக்கிறதுக்காக பல சித்து வேலைகளை உன்னோட வாழ்க்கையில பார்க்கலாம். பல சித்து வேலைகளை உன்னுடைய வாழ்க்கையில அவன் பார்த்து கொண்டிருக்கான். ஆனா
ஆண்டவர் இந்த நேரத்தில் தெளிவா சொல்றாரு, நீ வாக்குவாதம் பண்ணாத, நீ வாக்குவாதம் பண்ணனா உன்னோட ஜீவ ஊற்றை இழந்துருவ. இந்த நேரத்துல கூட அவர் இதை வந்து ஸ்ட்ரிக்டாவே சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. நீ வாக்குவாதம் பண்ண தேவையே கிடையாதுங்க. ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்வாருங்க. ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்வாரு. நீ அவரோட மடியில உட்காந்துரு, அவரோட மடியில உட்காந்துரு. நீ பிரச்சனை அப்படியே பிரச்சனை ஏதாச்சும் பண்ணும்போது நீ எந்திரிச்சு நின்று வேட்டியை கட்டிட்டு களத்துல இறங்கிடுற. அப்ப ஆண்டவருக்கு என்ன என்ன இது என்ன மரியாதை கொடுக்குற? சோ அவர் வந்து யுத்தம் பண்ணுவாரு, பழி வாங்குவார், அவர் உரியது. ரிவெஞ்ச் இஸ் மைன். அவர் தான் ரிவெஞ்ச் பண்ணுவாரு. சோ நீ ரிவெஞ்ச் எடுக்காத. நீ ரிவெஞ்ச் எடுக்கணுமா? அவன் உனக்கு ஒரு கெடுதல் பண்றானா? அவன் ஒரு மைல் தூரம் நடக்க சொல்றானா? நீ அவனோட 2 மைல் தூரம் நடந்து போ. அவன் வந்து ஒரு சட்டையை பிடிக்கிறானா? இன்னும் 2 சட்டையை கழட்டி கொடு. அவனுக்கு நீ சாப்பாடு வாங்கி கொடு. இது அவனோட தலையில அக்கினி தலையை போட்டது போல இருக்கும். சோ இதுதான் உனக்கு வேணும் ரிவெஞ்ச், இதுதான் உனக்கு வேணும் ரிவெஞ்ச். சோ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா இதை பண்ணு. வாக்குவாதம் பண்ணாத. எப்பொழுதுமே மனிதர்களிடம் நீயும் அவங்களோடய சரிக்கு சமயமா வாக்குவாதம் பண்றதுனால உன்னோட ஜீவ ஊட்டு உன்னோட ஜீவ ஊட்டு ஒண்ணு விட்டு போயிடும். அப்ப ஜீவ ஊட்டு போயிருச்சுன்னா என்ன ஆகும்? ஜீவ ஊட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நீ பழகி போக மாட்ட. உன்னோட இடத்தை நீ மிஸ் பண்ணிடுவ. உனக்கான கர்த்தர் ஒரு நல்ல இடத்தை வச்சிருக்காரு, நல்ல பங்கை உனக்காக வச்சிருக்காரு. அந்த பங்கை மிஸ் பண்ணிடுவ. சோ நீ வாக்குவாதம் பண்ணாத. அதற்காக அந்த பங்கு உனக்கு கிடைக்க கூடாதற்காக பிசாசு நிறைய சித்தி வேலைகளையும் பிசாசு நிறைய ஏமாற்றுகளையும் உன்னுடைய வாழ்க்கையில அவன் கொடுத்திருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா சரி, இந்த நேரத்துல கூட கர்த்தரை மட்டுமே நம்பிடுவே. கர்த்தரை மட்டுமே நம்பிடு. கர்த்தரை மட்டுமே நீ நம்பி இருக்கும்போது அவர் உனக்காக அவர் வேலை செய்வார். அவர் உனக்காக வேலை செய்வார். அவர் மட்டும்தாங்க உங்க வாழ்க்கையில, அவர் மட்டும்தான் உங்களுடைய ஜீவ ஊற்ற காப்பாற்ற முடியும். அதுக்கு நீ அவர் கூட உறவாடணும், அவர் கூட உறவாடணும். வெறும் தீப்பெட்டிக்குள்ள அந்த தீக்குச்சி இருந்தா ஒண்ணுமே நடக்காது. தீப்பெட்டிக்குள்ள அந்த தீக்குச்சி இருக்கும்போது ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த தீக்குச்சி எடுத்து அந்த தீப்பெட்டில உரசும் போது ஒரு 10 எரியும்பாரு ஒரு அக்கினி. அந்த அக்கினி மூலமாக அநேக பிரயோஜனங்கள் ஆகும், அநேகமா பிரயோஜனப்படும், அது அநேகமா பிரயோஜனப்படும். சோ அதே மாதிரிதான் நீ அவர் கூட உரசணுங்க. நீ அவர் கூட உரச நீ உனக்குள்ள அந்த அக்கினி வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். அக்கினி வெளியேறிக்கிட்டே இருக்கும். அவருடைய அக்கினியை சுத்தி அடிக்குமே தவிர என்றுமே உன்னை சுத்தி அடிக்காது. அவர் சுத்தி அடிக்கிற அக்கினி கிடையாது, உன்னை சுத்தி அடிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. இந்த நேரத்துல கூட உன்னைய கொண்டு எழுப்புகள் வச்சிருக்காருன்னா அந்த எழுப்புகள் உனைய கொண்டுதான் நடக்கும். உனைய கொண்டு ஒரு திட்டம் பண்ணிருக்காருன்னா, நீ சரியில்லை, நீ தவறு பண்ணிக்க சொல்லிட்டு அவர் உன்னை விலக்கி விட மாட்டாரு. உன்னை அவர் விலக்கி விட மாட்டாரு. உன்னைய கொண்டு எதை துவங்கினாரோ அதை உன் கையை வச்சுதான் முடிப்பாரு. உன் கரத்தில் துவங்கினது எல்லாமே அவர் உன் கரத்தில் தான் முடிப்பாரு ஆண்டவரு. சோ அவர் தாவீதுக்காக நிச்சயமான கிருபை இருக்குல்ல, நிச்சயமான கிருபை இருக்குல்ல. இப்ப சொல்றேன் உங்க பலவீனத்தில் அவருடைய கிருபை போதும். அவருடைய கிருபைதான், அவர் கிருபை சொல்லிக்கிட்டே இருவேன். நான் அவர் கிருபை சொல்லிக்கிட்டே இருவேன். உனக்குள்ள கிருபை வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டே இருக்கும். நீ எத்தனை உன்னுடைய சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கலாம், உன் சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையா இருக்கலாம். ஆனா நீ அவருடைய கிருபையை மட்டும் சார்ந்துடு, அவருடைய கிருபையை மட்டும் சார்ந்துடு, அவர் கிருபையை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. சோ இந்த நேரத்துல கூட நான் முக்கியமாக சொல்ல வர ஒண்ணுதான், ஜனங்கள் உன்னிடம் வாக்குவாதத்திற்கு வந்தால் நீயும் அவர்களுடன் சேர்ந்து வாக்குவாதம் செய்யாத. வாக்குவாதத்தை விட்டு, வாக்குவாதம் செய்தனா உன்னோட ஜீவ விட்டு போயிடும், ஜீவ விட்டு இருக்காது. உனக்கான ஒரு நல்ல இடத்த அவர் வச்சிருக்காரு, அதை மிஸ் பண்ணிடாத. வாக்குவாதம் பண்ணி உன் வாயை வச்சு நீயே கெடுத்துக்காத. அதுதான் சொல்றேன். சோ தவளை தன் வாயினால் கெடும் சொல்லுவாங்களே, அதுதான் இது. சோ உனக்கு நீ பழகி பெறுகிற ஆளு, அவரு உன்னை அந்த மாதிரி டிசைன்ல உருவாக்கி இருக்காரு. நீ பழகி பெறுவணும், உனக்கு நான் ஒரு இடத்த வச்சிருக்கேன் அப்படின்னு உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தரும்போது பிசாசு கட்டுப்பாடுறான். ஐயோ டென்ஷன் ஆகுது, அவனுக்கு டென்ஷன் ஆகுது. என்ன இவனுக்கு மட்டும் ஆசீர்வாதம், இவனுக்கு மட்டும் ஒரு இடம், எனக்கு எல்லாம் எதுவுமே கிடைக்கலையே, எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆக உனக்கு விரோதமா அவன் வேலை செய்யதான் செய்வான். வேலைக்காரன் அவனுக்கே அவ்வளவு வேலை செய்ய தெரியும்னா அவர் எஜமானுங்க, அவர் எஜமான். அவர் நினைச்சா ஒரு நாள் நைட்ல எல்லாத்தையுமே செட்டில் பண்ண முடியும்.
எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவாரு. உன் வாழ்க்கையே செட்டில் பண்ணிடுவாருங்க. உங்க வாழ்க்கையை அவர் செட்டில் பண்ண முடியும். கடன் பிரச்சனையை செட்டில் பண்ணுவாரு, உன் சுகத்தை செட்டில் பண்ணுவாரு. சோ இந்த நேரத்துல கூட வாக்குவாதத்தை விட்டு விடுங்கள். ஆவியானவர் சொல்கிறார், விவாகம் எழும்பும் முன்னே அதனை விட்டு விட வேண்டும். விவாகம் எழும்பும் முன்னா பேசுறியா, பேசிக்கோ பேசிக்கோ, என்னோட ஜீவ ஊட்ட எனக்கு முக்கியம்ப்பா, நீ பேசி, நானும் உங்களோட சேர்ந்து பேசி என் ஜீவ ஊட்ட நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு. அப்படின்னு வாயை திறந்து சொல்லு, உனக்கு ஜீவ ஊட்டு முக்கியம். அவன் கூட நீ 5 நிமிஷம் வாக்குவாதம் பண்றதுனால உன் ஆசீர்வாதத்தை நீ இழக்கணுமா? உன் ஆசீர்வாதத்தை நீ இழக்கணுமா? அதான் கேக்குறேன். உன் ஆசீர்வாதத்தை நீ இழக்க தேவையில்ல. சோ வாக்குவாதம் பண்றியா, பேசுறியா, பேசிக்கோ பேசிக்கோ, நல்லா பேசு, நான் தப்பு பண்ணாதல, பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டு, நீ உன்னோட ஜீவ ஊற்ற காத்துக்கோ. உனக்கு ஆண்டவர் பெரிய பெரிய திட்டங்கள் வச்சிருக்காரு. உன்னை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகுது. சோ அதை மட்டுமே நீ கேர்ஃபுல்லா வச்சுக்கோ. பிசாசு நிறைய எண்ணங்களை கொண்டுக்கலாம். பிசாசு நிறைய வஞ்சனையான வார்த்தைகளை உங்களிடம் சொல்லலாம். நீ பண்ணாத தவறு கூட நீ பண்ணணும்னு சொல்லி நிறைய பண்ணலாம். ஆனா நீ அவரை மட்டுமே சார்ந்துரு, அவர் கூட மட்டுமே உறவாடு. ப்ரேயர்ன்றது உரசுதல் உரசுதல் உரசுதல். நீ அப்படியே தீக்குச்சி வச்சு உரசும் போது ஒரு ஃபயர் பத்தி எரியும் பாரு. நீ அவர் கூட உரசும் போது, அவர் கூட உறவாடும் போது உனக்கு ஒரு அக்கினி வெளிப்படும் பாரு. அப்படியே சோர்ந்து போய் இருப்ப. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, வாழவே எனக்கு பிடிக்கல ஆண்டவரேன்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கும்போது, அப்படியே ஒரு ப்ரேயர் பண்ணும்போது, அப்படியே அந்த தீக்குச்சி அப்படியே எடுத்து அப்படியே அந்த தீப்பெட்டியில பத்தும் போது ஒரு ஃபயர் டக்குனு பத்தி எரியும்பாரு. அப்போ வரும்பாரு ஒரு பிரைட்னஸ் உன் முகத்துல. அப்ப வரும்போது ஒரு பிரைட்னஸ் உன் முகத்துல. வாடி போயிருந்த உன் முகம் இந்த மாசத்துல அது பிரகாசமா இருக்கும். பிரகாசம் அடைய போகுது. உன் மனக்கண்களை அவர் பிரகாசம் அடைய செய்வார். இப்போ நான் சொல்லி முடிக்கிறேன். இதோ விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை அவர் திரும்பவும் எடுத்து கட்டுவார். சோ விழுந்து போயிட்டு நீ கவலைப்படாத, நீ விழுந்து போயிட்டு கவலைப்படாத. ஆண்டவர் உன்னை வைத்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். இதோ உன்னுடன் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்தியை காண்பார்கள். சோ உன் கூடயே இருப்பாங்க, உனக்கு விரோதமாவே வேலை செய்வாங்க. ஆனா கர்த்தர் உன்னை உயர்த்திக்கிட்டே கொண்டு போவாரு. சோ அந்த செய்தியை வரப்போற நாட்கள்ல அவர்கள் காண்பார்கள், அவர்கள் காண்பார்கள். சரியா? சோ வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதம் பண்றதுனால ஒரு விரோதனம் கிடையாது, உங்களுக்கு தான் லாஸ். பிசாசு இது ஒரு வெப்பனாவே எடுத்து யூஸ் பண்ணிக்கிருக்கான் வரப்போற நாட்கள்ல. இந்த மாதிரி சத்தியங்கள் கேட்டுக்கோங்க. இது ஒரு வெப்பனாவே பிசாசு எடுத்து யூஸ் பண்ணிக்கிருக்கான். சோ நீங்க இதை பத்தி நல்லா தெரியணும்னா ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து 25ஆம் வசனம் வரை நல்லா படிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அதுல இருந்து பெரிய பெரிய வெளிப்பாடுகள் கிடைக்கும். இதை தாண்டியும் நீங்க பேச முடியும் உங்களால. இதை தாண்டியும் உங்களுக்கு ஒரு புதிய ரெவலேஷன்ஸ் கிடைக்கும். சோ நீங்க எடுத்து வாசிங்க பைபிளை. இந்த அதிகாரத்தை என்ன சொல்றாரு? வாக்குவாதம் ஜீவ ஊற்று. வாக்குவாதம் பண்றதுனால ஜீவ ஊற்று காலி ஆகுது. வாக்குவாதம் வராங்க, அவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க. அப்படியே வாக்குவாதத்துக்கு போறாங்க, திரும்பி இடத்த விட்டு போறாங்க, திரும்பி அவங்க இன்னொரு தோன்றாங்க. வாக்குவாதத்துக்கு யாருமே வரல. அப்ப அந்த இடத்துல ரெகபோத்துன்னு பேர் வைக்கிறாங்க அந்த இடத்துக்கு. சோ அந்த ரெகபோத்துன்னு பேர் எதுவும் வைக்கிறாங்க. வாக்குவாதத்துக்கு யாருமே வரலங்க, வாக்குவாதத்துக்கு யாருமே வரல. சோ அதனாலதான் நீங்க இப்போ உங்க வாழ்க்கையில இனிமேல் உங்க கூட வாக்குவாதம் பண்ணவங்க எல்லாருமே அவங்க சோர்ந்து போய் அவங்க துக்கம் அடைஞ்சு உட்கார்ந்துவாங்க ஒரு மூலையில. நீங்க ரெகபோத்துக்குள்ள நீங்க போக போறீங்க. நீங்க ரெகபோத்துக்குள்ள போக போறீங்க. அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க போக போறீங்க. சோ எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிட்டு இந்த செக்ஷனை நான் முடிகிறேன். ஏசுபா சூத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட ஒரு நல்ல வார்த்தைகளை, ஒரு நல்ல புத்தியுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே. ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தீங்களே ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாக்குவாதம் எங்கள் ஜீவ ஊற்றை காலி பண்ணிவிடும் ஆண்டவரே. எங்கள் ஜீவ ஊற்றை காலி பண்ணிவிடும். நாங்க வாக்குவாதம் பண்றதுனால எங்க ஜீவ ஊற்று காலி ஆகுதுன்னா எங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் ஆண்டவரே. எங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு வாக்குவாதம் முக்கியம் கிடையாது ஆண்டவரே. நான் வாக்குவாதம் பண்ணி அவங்க கூட ஜெயிச்சனாலும் அது எனக்கு பெருசா தெரியாது. ஆசீர்வாதத்தை நான் மிஸ் பண்ணிடுவேன். சோ வாக்குவாதம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற மூலமா ஜனங்கள்
வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுங்க, அவங்க வீட்டுல ஒரு மாற்றத்தை கொடுங்க, பொருளாதாரத்துல ஒரு மாற்றத்தை கொடுங்க சொல்லி இது பண்றாங்க. வாக்குவாதத்தை விட இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே गाइस, பாய். அடுத்த செக்ஷன்ல சந்திப்போம். உங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து இதோ விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை அவர் திரும்ப எடுத்து கட்டுவார். உங்க கூடாரங்கள் விழுந்து போயிடுச்சு, கவலைப்படாதீங்க. அவர் திரும்ப எடுத்து கட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்க கூடாரங்களை அவர் திரும்பவும் எடுத்து கட்டுவார். ஆமென்.